தற்போதைய அண்மை செய்தி மீண்டும் ஒவ்வொரு சுற்றுகளுடைய அந்த எண்ணிக்கை தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் திரு ராம்குமார் பாண்டியன் தொடர்ந்து முன்னிலை நிலவரத்தில் இருக்கிறார். மீண்டும் அண்மை செய்தியாக நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் திரு ராம்குமார் பாண்டியன் முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் முன்னிலை நிலவரத்தில் இருக்கிறார். ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் தற்போது முன்னிலை நிலவரத்தில் இருக்கிறார் கழக வேட்பாளர். 5 முனை போட்டி என்பது இந்த முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் இருந்தது. திமுக, அதிமுக, அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம், தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் கட்சி 5 முனை போட்டிகள் நிலவிய நிலையில முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் திரு ராம்குமார் பாண்டியன் முன்னிலை நிலவரத்தில் இருக்கிறார். இதற்கு முன்பு பேசிய மோகன் அவர்கள் கருத்து சொன்னபோது கூட அதிமுக ஒன்றிணையாத அவர்களுடைய வெற்றியை பாதிக்கும் அப்படின்னு தெரிவித்திருந்தார். அதனுடைய வெளிப்பாடாக தான் இந்த அண்மை செய்தியை நாம் பார்க்க முடிகிறது. முதுகுளத்தூர் தொகுதியில் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் திரு ராம்குமார் பாண்டியன் முன்னணி நிலவரத்தில் இருக்கிறார். தபால் வாக்குகள் எண்ணிக்கை அடிப்படையில் கழக வேட்பாளர் ராம்குமார் பாண்டியன் முன்னிலை நிலவரத்தில் இருக்கிறார். இதை முதுகுளத்தூருடைய வாக்கு எண்ணிக்கை மையத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் வழங்கக்கூடிய அண்மை செய்தியாக நம்ம பார்க்க முடிகிறது. கழக வேட்பாளர் திரு ராம்குமார் பாண்டியன் முன்னிலை நிலவரத்தில் இருக்கிறார். தற்போதைய அண்மை செய்தியாக நம்ம பார்த்து வருகிறோம்.